ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி க்ரோஷே செக்டு பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அக்ரிலிக் யான் 6 ப்ளே யான் எடுத்துருக்கிறேன். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm சிசர். ஸோ இந்த பேக்குக்கு எவ்வளோ யான் தேவைப்படும் அப்படிங்கிறது வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இந்த பேக்குக்கு நம்ம வந்து பேஸ் தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம 16 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 16 செயின்ஸ் தான் போடணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பேக்கோட அகலம் எவ்வளோ வேணுமோ, அதாவது பேஸ் வந்து நம்ம இப்போ அகலத்தை வச்சு தான் அகலத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பேக்கோட பேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் 16 செயின்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறேன். ஒரு செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அகெயின் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக இருக்கலாம், ஆட் நம்பராக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பேஸோட அகலம் எவ்வளோ வேணுமோ, அதாவது பேக்கோட அகலம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ப்ளஸ் 2 ரவுண்டு நம்ம முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 53 ரவுண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதாவது பேக்கோட நீளம், இப்போ அகலம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி நீளம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பேஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டோட்டலாக 53 ரோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெயின் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து செயின் 3 போட்டுக்கலாம். த்ரெட் எதுவும் கட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக நம்ம முடிச்சிருப்போம்ல, அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். 3 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் போயிட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே. ஆனால் இந்த டபுள் க்ரோஷேவை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணாமல் அப்போ வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த த்ரெட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டு வர போகிறோம். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டோம்ல, அந்த ஒரு சிங்கிள் க்ரோஷேலையும் ரோலையும் ஒரு டபுள் க்ரோஷே வர மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 6 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 த்ரெட்டையுமே நம்ம த்ரூ அவுட் இந்த பேக் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து செக்குடு பேட்டர்ன் இல்லையா. ஸோ அந்த த்ரெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து 2வது த்ரெட் பண்ணும்பொழுது அப்படி கொண்டு வரணும். ஸோ 5 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 6வது டபுள் க்ரோஷே வந்து முடிக்காமல் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு கலரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸோ 6th டபுள் க்ரோஷே வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு கலரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் அடுத்த 6 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இப்போ 5 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். 6வது வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்க அந்த 2 லூப்பில் நம்மளோட அடுத்த கலரை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கலர் ஷிஃப்ட் பண்ணி போடணும் இந்த பேக் ஃபுல்லாகவுமே. அடுத்த 6 ஸ்டிச்சுக்கு இந்த கலரில் டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. 6 டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு 6வது டபுள் க்ரோஷேலையும் நம்ம கலர் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி.
ஸோ இதே போல் 2 கலர்லேயும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த த்ரெட்டை த்ரூ அவுட் நம்ம அப்படியே கொண்டுட்டு வரணும். இந்த கார்னர் வரும்பொழுது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. கார்னரில் எல்லா கார்னர்லேயும் 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வருதோ அந்த கலரில் நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும். கார்னர் ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து மூணாவது டபுள் க்ரோஷேட முடியுது அந்த கலரு. ஸோ அதோடு திருப்பிக்கிறேன் நான் அப்படியே. நெக்ஸ்ட்டு கலர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம வந்து 6 டபுள் க்ரோஷே அடுத்த கலரில் பண்ணணும். ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் பெருசாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்ன சைஸில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 6 ஸ்டிச்சாக போடுறேன் இல்லையா, இதுக்கு பதில் நீங்கள் 5 ஸ்டிச்சாக கூட அந்த செக்குடு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு 6 ஸ்டிச்சுக்கும் நம்ம வந்து ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரோம். இங்கே 6வது ஸ்டிச்சில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலரை பண்ணிவிட்டு அடுத்த இருக்க ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. கார்னரில் எந்த கலர் வருதோ அந்த கலரில் நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரே ஸ்டிச்சில், அதாவது கார்னராக வருதில்ல அந்த ஒரே ஸ்டிச்சில் நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும். ஸோ இதே போல் தான் நம்ம இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும். 4 கார்னர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்கு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். நான் வந்து ஒவ்வொரு 3 ரவுண்டுக்கும் வந்து கலர் வந்து ஆப்போசிட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது ரெட் வர இடத்துலலாம் மஸ்டர்ட் கொடுக்க போகிறேன், மஸ்டர்ட் வர இடத்துலலாம் ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு 3 ரவுண்டு முடித்ததுக்கப்புறமும் அப்படி கொடுக்கும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த செக்குடு பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோ ஃபினிஷ் பண்ணியிருக்கோமா, இதே போல் இன்னும் 2 ரோ சேம் கலரில் ஸ்டிச் பண்ணணும். அதாவது ரெட்டு வர இடத்துலலாம் ரெட்டே தான் ஸ்டிச் பண்ணணும், மஸ்டர்டு வர இடத்துலலாம் மஸ்டர்டே இன்னும் 2 ரோக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம அப்படியே கலர் வந்து உல்ட்டாவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்த 3 ரோக்கு வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு ரெட் இருக்கோ அங்கெல்லாம் மஸ்டர்ட் இருக்க இடத்துல ரெட்டு அந்த மாதிரி போட்டுட்டு வரணும். ஸோ ஒவ்வொரு 3 ரவுண்டுக்கும் நம்ம வந்து கலர்ஸ் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த செக்குடு பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 3 ரவுண்டுக்கும் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு ரோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது எனக்கு கார்னரில் 3 டபுள் க்ரோஷே நம்ம பண்ணணும் இல்லையா, ஸோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த செயின் 3 போட்டோம்ல அதில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே ஸ்டிச்சில் செயின் 3 போட்டுக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் செயின் 3, அடுத்து ஒரு ஸ்டிச்சில் மட்டும் இந்த கலர் நம்ம கண்டினியூ பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதே போல் தான் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு 3 ரவுண்டுக்கும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து நீங்கள் மறந்துடாமல் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும். ஸோ இதே போல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. நான் பேக்கோட சைஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எவ்ரி 3 ரோஸ்க்கு நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் பேட்டர்ன். ஸோ ஒவ்வொரு 3 ரோக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்திருக்கும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். அதாவது நம்ம அந்த ரோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, அதில் 3rd செயின்குள்ளே போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 3 செயின் போட்டுக்கோங்க. அடுத்து கலர் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் சேம் இதே கலரில் நான் வந்து ஃபுல்லாக டபுள் க்ரோஷே ரவுண்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக பண்ணிக்கிட்டே வரலாம். கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம். ஸோ இதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த கலர் வந்து இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் கட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு பார்டர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சென்டராக வந்து ஹேண்டில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கார்னர்லேருந்து சென்டர் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்டில் எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 கார்னரில் இருந்தும் 20 ஸ்டிச்சு வந்து கவுண்ட் விட்டுட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைட்லேருந்து இங்கே 20, இங்கேருந்து இந்த சைடு வந்து 20 ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதே போல் தான் அந்த பக்கமும் ஒரு ஹேண்டில் வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொன்று எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இங்கேருந்து தான் நம்ம ஹேண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ஸ்லிப் நாட் போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதே ஸ்டிச்சில் எங்கே நம்ம ஜாயின் பண்ணோமோ அங்கேயே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்து இருக்கிற 4 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ டோட்டலாக 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் அகெயின் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ இந்த சிங்கிள் க்ரோஷேயோட கவுண்ட்டையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன்ல, அதுக்கு பதில் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிங்கிள் க்ரோஷே கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களோட பேக் சைஸை பொறுத்து நீங்கள் அந்த ஹேண்டிலுக்கு வந்து சைஸ் மாற்றிக்கோங்க. ஸ்டிச்சஸோட கவுண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். ஸோ ஸ்ட்ராப்போட லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக ஒரு 95 ரோஸ் ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஹேண்டிலுக்கு வந்து நான் 95 ரோஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு ஹேண்டிலோட லென்த் எவ்வளோ வேணுமோ அத்தனை ரோஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ டோட்டலாக 95 ரோஸ் வந்து நான் ஸ்ட்ராப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது ஹேண்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இங்கேருந்து
ஃபஸ்ட்டு எங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக முடிச்சிருக்க லூப்பை அது வழியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுட்டு பேக் அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெண்டுத்தையும் இந்த பேக்கோட ஹேண்டிலையும் பேக்கையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் குரோஷே போட்டுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக 5 ஸ்டிச்சு பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி 5 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ எக்ஸஸாக வெளியில் தெரிகிற த்ரெட்டெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளே. பியூட்டிஃபுல்லான பேக் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு நீங்கள் லைனிங் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். பட் நான் வந்து இந்த யானே திக்காக இருக்கிறதுனால நான் லைனிங் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம சேனலில் சொல்லித்தரதை பார்த்துட்டு யாராவது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்க, க்ரோஷெட் ப்ராடக்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு வந்து நீங்கள் டேக் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் பிக்சர் சென்ட் பண்ணலாம். ஸோ அதை பார்க்கும்பொழுது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.